ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இந்த காலை வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி மாதத்தின் முதல் வாரத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து அவருடைய பிரகாரத்தில் நம்மை நிற்க வைத்து நம்மை ஆராதிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவனை போல ஒரு நல்லவர் யாரும் இல்லை. அவரே பரிசுத்தர். எல்லாரும் நல்ல ஸ்தோத்திர பலியினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கணத்துக்கு உரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திர பலிகளினாலே இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேலே நினைவாய் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களுடைய ஆண்டவரே பாதைக்கு தீபமாய் இருந்தவரே, வெளிச்சமாய் இருந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. 11 மாதமும் எங்களை அற்புதமாய் நடத்தினீரப்பா, அதிசயமாய் எங்களை நடத்தினீர். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தையும் நாங்கள் பார்ப்பதற்கு கிருபை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரை இந்த காலை வேளையில் நான் மனமாற ஆராதிக்க அப்பா உம்முடைய ஆராதனையின் பிரசன்னத்தினாலே எங்கள் எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. எங்கள் நடுவிலே வாரும் ஆண்டவரே. மனிதர்களாகிய தேவ பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து ஆண்டவரே ஒருமனப்பட்டு துதிக்கிற இடத்துல நீர் வருகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படியே இந்த காலை வேளையிலே நீர் ஆவலாய் வந்திருக்கிறீர். எப்பா சந்தோஷத்தோடு எங்கள் நடுவில் என் பிள்ளை என்னை ஆராதிக்கும், என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எங்கள் நடுவிலே வந்திருக்கிறவரை இந்த காலை வேளையிலே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, கன்மலையானவர் உயர்த்தப்படுவாராக, எங்கள் ராஜா கனப்படுத்தப்படுவாராக. ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த காலை வேளை தாவீது ராஜா சொல்லுவது போல கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லுவது போல ஆண்டவரே இந்த காலை வேளை நாங்களும் சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்தில் நாங்கள் செலவிடுகிற நேரங்களை காட்டிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது ஒரு உன்னதமான அனுபவமே. அந்த அனுபவத்துக்குள்ள இந்த காலை வேளை எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உங்க பிரசன்னத்தால் மூடுங்கப்பா. உங்க பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் அப்படியே நிழலிடுவதாக. இந்த காலவேளை மனிதர்களாகி எங்கள் நடுவில் நீர் வாரும் ஐயா, நீர் வாரு. எங்கள் மத்தியில் அசைவாடும் உங்க மகிமையால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ, தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோ, வரவேற்கிறோ. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள்
மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடு. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி தூய ஆவியானவரே என்னோடு கூட இடையப்படும், என் உள்ளத்துக்குள்ளே வாசம் செய்யும். உங்க மகிமையால் இந்த காலை வேளையில நிரப்புங்கப்பா. உங்க பூரண சம்பூரணத்தினாலே தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில நிரப்புவீராக. எங்களை முழுவதுமாய் ஆவியானவருக்கு இந்த மாலை காலை வேளையில ஒப்புக் கொடுக்கிறோம். பலிபீடத்தில் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் துதிகளை கர்த்தர் சுகந்த வர்க்கமாய் ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்கள் துதிகள் நறுமணமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டட்டும். அது ஆண்டவருக்கு உகந்ததாய், ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருப்பதாக. எங்களை மிகவும் அதிகமாய் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக ராஜாவே, இந்த அருமையான மகத்துவம் உள்ள இந்த மகிமையின் நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதங்கள், கடந்த வாரம் எல்லாம் கிருபையாக பாதுகாத்து இந்த புதிய வாரத்தின், புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் தேவ சமூகத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, கனப்படுத்த உம்முடைய சமூகத்திற்கு இந்த காலை வேளையிலே எங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளை தூய ஆவியானவருடைய சமூகம் எல்லாரையும் மூடட்டும் ஆண்டவரே. வேற எதையும் குறித்து சிந்திக்காமல், யோசிக்காமல் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆராதிக்க ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே எல்லாரையும் மூடுங்கப்பா. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உண்மையோடு, உத்தமத்தோடு, பயத்தோடு, பணிந்து குனிந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ள பாய்ந்து போவதாக. ஒரு விடுதலை உண்டாவதாக. சரீரத்தில், ஆவியிலே ஒரு விடுதலை, ஆத்மாவிலே ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவாராக. புதிய மக்களையும் கர்த்தர் கொண்டு வார. எங்களோடு இணைந்து தேவாதி தேவனாகி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த நீர் கொடுக்கிற விடுதலையை, நீர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். நம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும். தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை தருவாராக. இந்த ஆராதனையை முழுவதும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனித சித்தம், எண்ணங்கள் வேண்டாம். தேவன் செய்ய நினைத்தது இந்த காலை வேளையில எங்கள் நடுவிலே செய்வீராக ராஜா. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்க ஆளுகைக்கு கீழே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கரத்தில் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சரியாய் நடத்துவீராக. ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். உங்க தொடுதலை ஒவ்வொரு இந்த காலை வேளையிலே உணர்வார்களாக. அபிஷேக தைலத்தினாலே, வல்லமையினாலே, வரங்களினாலே இந்த காலை வேளையில எல்லாரையும் அலங்கரிங்கப்பா. தாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். நம்முடைய நாட்களோடு கூட இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து இந்த முதல் நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவனை போல நம்மேலே இரக்கமாய் இருக்கிறவர் ஒருவருமே இல்லை. அவர் ஒருவரே தூயாதி தூயவர். அவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் காரணராய் இருக்கிறவர். அவருக்கே எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் செலுத்தணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை இந்த காலை வேளை சேர்ந்து பாடப்போகிறோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாரில் எனக்கு வேற என்ன வேணும்? இந்த பூமியில் உயிருள்ள தெய்வம் என்னோடு கூட இருக்கிறபடினால அந்த உயிருள்ள தெய்வத்தை என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பாடி துதிப்பேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி சந்தோஷமாய் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே, உமது
புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சிலரின் கால்களை கழுவினவர் செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. சிலரின் கால்களை கழுவினவர் செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவி என் பாவ நோயை நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவி என் பாவ நோயை நீக்கிடுமே. ஆமென். பாரில் எனக்கு புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகிலே நாம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகிலே நாம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது
உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகத்தில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகத்தில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய புகழை பாடுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வேறு பிரித்திருக்கிறார், அவருடைய ஜனமாக தெரிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய அருளை, அவருடைய அருள் மாரியை ஏராளமாய் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய உறுதியான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் துயரப்படுகிற நேரங்களிலே, சோர்ந்து போன நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நமக்கு ஆறுதல் செய்கிறவர், நம்மை உயிர்ப்பிக்கிறவர். இழந்து போன எல்லா வல்லமைகளையும் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, தரித்துக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல நேசர் நம்முடைய நேசராய் இருக்கிறார். அந்த தேவனை இந்த காலை வேளையிலே எல்லாரும் ஒருமிக்க சேர்ந்து அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்குதுவே. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து அப்படியே உண்மையாய் பாடி, ஆண்டவரே உம்முடைய அருள் மாரியை இந்த காலை வேளை எங்கள் மேலில தாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருளவர் செய்யாமே. அற்பமாய் சொற்பமாய் திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா. காடான நிலத்திலேயோ செழிப்பும் பூரிப்புமாமே. அருளவர் செய்யாமே. அப்பா அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இந்த காலை வேளையிலே இங்குள்ள கூட்டத்திலேயோ கிரியை செய்தருளுமே. அருளவர் செய்யாமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. Glory to God. அற்பமாய் சொற்பமாய் அல்ல,
மேஷனமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரே அப்பா ஒரு விசற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யோ பொழியோ மேஷனமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரே glory to God நமோ ஷபலா அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே இயேசுவே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசுவாய் தாருளுமே இங்குள்ள கூட்டத்திலே இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே செய்தாருளுமே நாமே ஒரு கிரியை நடப்பியும் ஆண்டவரே இந்த அருள் மாறிய இந்த காலை வேளையிலே திரளாய் பெய்ய பண்ணுவீராக அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் மேஷனமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயா பரரே உயர்த்துகிறோம் அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே ஹல்லேலூயா ஆண்டவரே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளா எங்கள் மேல நம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக இந்த உலகத்துல யார் நம்மை நேசிக்கிறார்களோ இல்லையோ நம்மை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் நம்ம மேல் அன்பு செலுத்துகிற ஒரு சர்வவல்ல தேவன் இருக்கிறார் எல்லாரும் மறக்கலாம் வேதம் சொல்லுகிறது பெற்ற தாயே நம்மை மறந்தாலும் நாம் உருவாக காரணமாய் இருந்தவர் நம்மை மறக்கவில்லை இந்நாள் வரைக்கும் அவர் கரம் பிடித்திருக்கிறார் இந்நாள் வரைக்கும் ஒதுக்கவே இல்லை அன்பு காட்டி என்னை நேசிக்கிறவர் பாவியாய் அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்த நபராய் நான் இருந்தாலும் என்னை தள்ளிவிடல என்னை பாதுகாத்தார் கிருபையை தந்தார் அந்த தேவனை நான் உயர்த்துவேன் பாடுவேன் சொல்லி பாடுவோமா இயேசு நேசிக்கிறார் அவர் அன்பாய் நேசிக்கிறார்
இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அழைத்தேனே நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தீ, ஆபத்து காலத்திலே அரணான துணையானி. அழைத்தேனே நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தீ, ஆபத்து காலத்திலே அரணான துணையானி. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். மாசற்ற தம்முதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அடித்தவரை மனநோக செய்தேனே. மாசற்ற தம்முதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனநோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் நம்மை நேசித்தவர் ஒருவர் இருப்பாரானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எல்லாருடைய அன்பும் மாய்மாலமான ஏமாற்றுகிற ஒரு அன்பு. ஆனால் இயேசு நம்மை நேசித்தது ஏமாற்றுவதற்கல்ல, நிரந்தரமாய் தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுவதற்காகத்தான்.
சொந்த குமாரனையே இந்த பூலோகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். ஏன் அனுப்பினார்? இந்த மனு குலத்தை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், அவருடைய பிள்ளை அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக மாற்றணும் என்பதற்காகத்தான் சொந்த குமாரனையே கொடுத்தவர் மாத்திரமல்ல, அவரை சிலுவையை சுமக்க வைத்தார், அடிகள் அடிக்கப்பட வைத்தார், ரத்தம் சிந்த வைத்தார், ஜீவனை கொடுக்க வைத்தார். எதுக்கு தெரியுமா? நித்திய ஜீவனை இந்த மண்ணான மனிதனாய் இருக்கிற நாம் பெற்றுக்கொள்வதற்கு. இதை பெற்றுக்கொள்ள அவர் நம்மிடத்தில் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. உன்னுடைய உள்ள இருக்கிற ஒரு சின்ன இதயத்தை தான் அவர் கேட்கிறார். அந்த சின்ன இதயத்தில் வாசம் பண்ண விரும்பிதான் அதைத்தான் கேட்கிறார். ஆகவே ஆண்டவரே, என் இதயத்தை உமக்காக நான் தருகிறேன். அவர் சொல்ல, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நீ நம்பின நண்பர் கூட உன்னை மறக்கலாம், உற்றார் உறவினர் எல்லாம் மறக்கலாம், எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சொல்ல, என்னுடைய உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அந்த அன்பை போல மேலான அன்பு இல்லை. சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து
நடத்திடுவார், கண்மலைந்து நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. ஹல்லேலூயா. தேவன் பெரிதாய் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை உள்ளத்தை நான் வாசம் பண்ண, நான் கிரியை செய்ய எனக்கு இடம் கொடுக்காதா என்ற பெரிய எதிர்பார்ப்பு தேவனுக்கு உண்டு. இந்த காலையில் நம்ம சின்ன இதயத்தை அவருக்கு விட்டு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய தேவன் சில நேரத்தில் பார்க்கும் பொழுது நம்மை விட்டு அவர் விலகி செல்வது போல இருக்கும். ஆனா உங்க மேல அவர் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய நினைவெல்லாம் உங்க மேல தான். நீங்க என்ன நினைக்கிறதுங்கையும் அவர் என்பதை அவர் சரியாய் அறிந்து வைத்திருக்கிறார். மோரியாவில் ஆபிரகாமை கர்த்தர் பலி செலுத்த சொன்னார். ஆனா சூழ்நிலை பார்க்கும் பொழுது காணாதவர் போல இருந்தார். ஈசாக்க பலி செலுத்த போகிறோமே, ஆனா ஈசாக்குக்கு மறுவாழ்வு கொடுத்து பழுகி பெருக செய்த தேவன் இன்றைக்கு நமக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கப்பலின் அடித்தடத்தில் அவர் படுத்து காணாதவர் போல, இறந்தவர் போல இருந்தார். ஆனால் எழுந்து வந்தார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அதட்டினார். அக்கறை போய் சேர்ந்தாங்க. இந்த காலவில் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும், கொந்தளிப்பு அடங்கும். அக்கறை போய் நீங்க சேர உங்க வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் இடைபெட ஆயத்தமாக இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே பாடி மகிமைப்படுத்துவோமா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன்
மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். அறிவா சொல்லுங்க. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் அமர்ந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். ஆமென். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவன் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவன் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க சந்தோஷமா, என் மீது நோக்கமாயுள்ளவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை, என்னை காக்கிற தெய்வமாய் நீர் இருந்தபடியினால 11 மாதம் நான் காக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த வருஷத்தை துவக்கினது போல இருந்துச்சு, ஆனா 11 மாதங்கள் வேகமாய் கடந்து போய்விட்டது. வருஷத்தினுடைய கடைசி மாதத்தையும் நாம் பார்ப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மோடு கூட எத்தனை பேர் இந்த 2025ஆவது ஆண்டிற்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆனா இன்றைக்கு திருப்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கடந்து போய்விட்டார்கள். ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தையும் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம மேல் அவர் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. இந்த வருஷத்துல 11 மாதத்துல எவ்வளவு தேவைகள் நமக்கு இருந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் நம்மை நெருக்கினது. ஆனா ஒன்றிலும் நம்மை கைவிடலையே. தேவை வந்தபோது தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈராக வந்தாரே. பிரச்சனையின் நேரத்தில் வெற்றி தருகிற யெகோவா நிசியாய் வந்தாரே.
பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு போன நேரங்களிலே யெகோவா ராஃபாவாக வந்து நமக்கு உதவி செய்தாரே. இந்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்லணும், இந்த தேவனை நாம் எவ்வளவு ஆராதிக்கணும். பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்காதே, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதே. சங்கீதக்காரன் சொல்வது போல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படியே 11 மாதம் உங்க ஒன்று குறைபடாம உங்களை நடத்தினாரே. கை உயர்த்தி, ஆண்டவரே 11 மாதம் என்னை கர்த்தர் ஒருவேளை கூட பட்டினியா வைக்கலையே. எனக்கு தேவையான உணவை தந்தீரே, எனக்கு தேவையான உடையை தந்தீரே, நான் தங்குவதற்கு நல்ல வீட்டை தந்தீரே, ஆண்டவரே வேலை செய்வதற்கு நல்ல வேலைகளை, ஆண்டவரே பிசினஸ் வியாபாரங்களை கொடுத்தீரே. உங்க கிருபை எவ்வளவு பெருசு ஆண்டவரே. நான் ஏங்கி கண்ணீர் விட்ட நேரமெல்லாம் என் கண்ணீரை துடைக்கிறவரா என் அருகில் வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் மூச்சு விடுவதே கர்த்தருடைய கிருபை. மூச்சு நின்று போச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா சுவாசிக்க கிருபை தந்தவர், சுவாசிக்க கிருபை தந்தவர். நம்ம உடல் நல்லா இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை. கை கால்கள் நல்லா வேலை செய்து நம்ம போய் நடந்து போய் நம்முடைய வேலைகளை, நம்முடைய வியாபாரங்களை, தொழில்களை செய்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தர் கொடுத்த கிருபை. பேச நல்ல வாயை கொடுத்துருக்கிறாரே, எவ்வளோ பெரிய கிருபை. எத்தனை பேர்னால பேச முடியல, எத்தனை பேருக்கு செவி கேட்கல, ஆனால் எல்லாம் நம்ம ஏங்க வைத்திருக்கிறாரே. தேவனை துதிக்க மட்டும் ஏன் நம்முடைய வாய்கள் அமைதியாகிறது, ஏன் மூடி விடுகிறது? எல்லா நல்ல வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவரே, உங்க நாமம் பெரிய நாமம், உங்க நாமம் உயர்த்தப்பட வேண்டிய நாமம். உங்க நாமத்தை சொல்லி பாடி துதிக்க ஆராதிக்கத்தான் இந்த உலகத்தில் என்னை விட நல்லவர்கள் ஆண்டவரை இருந்த பொழுதிலும் என்னை தேடி வந்து நீர் பிடித்ததற்கு காரணம் உம்முடைய நாமத்தை நான் பாட வேண்டும் என்பதற்காக. இந்த காலைவேளை ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் உயர்த்துகிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா? உங்க நாமம் உயரனும் இன்றுமே மயடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லலாமா? உங்க நாமம் உயரனும் இன்றுமே மயடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya hallelujah 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 Yahweh hallelujah. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்லா, உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது சொல்லுங்க. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலில் என்ன சூழ்ந்திருந்தாலும் வழி திறக்க ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும்
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபீரும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் சொல்லுங்க. கேபி என்ன சுற்றி சிங்கம் இருந்தாலும் தீச்சூளை இருந்தாலும் உங்க நாமத்தை உயர்த்தும் போது ஒரு சேதமும் என்னை அணுகாது. உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே சொல்லுங்க பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில் உயர்த்துங்க. உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபீரும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபீரும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். சொல்லுங்க ஆண்டவரே, உங்க நாமம் மட்டும் உயரணும். இந்த உலகத்துல இயேசுவின் நாமம் மட்டும் உயரணும். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை.
இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றுமே மயடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றுமே மயடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. 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 யாவே அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு விச உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க நாமம் மட்டும் உயரணும். இன்றைக்கு என் மூலம் உங்க நாமம் மேன்மை அடையணும். என் மூலம் உங்க நாமத்துக்கு அவகீர்த்தி வரக்கூடாது. என் மூலமாக இயேசு நாமம் உயர்த்தப்படணும். கிருபை தருவீராக ராஜா, கிருபை தருவீராக. கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே இந்த 12வது மாசத்துல உங்க நாமத்தை மட்டும் நான் உயர்த்தி காட்ட எனக்கு தினந்தோறும் கிருபை தாரும். இந்த 12வது மாசத்துல சிங்க கெபியின் அனுபவம் வந்தாலும், தீச்சுளையின் நடுவில் நடக்கிறது போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் ஒண்ணு என்னை அணுகாது, ஒண்ணு என்னை சேதப்படுத்தாது. உங்க நாமத்தை உயர்த்தும் போது ஒரு சேதமும் அணுகாமல் காக்கிற தேவன் இருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் ஏகோபித்து ஒன்றிணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் தேவாதி தேவன் எழுந்தருளி தம்முடைய வல்லமையுள்ள மேகத்தினாலே எங்களை அப்படியே நிறைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் உங்க பிரசன்னத்தின் வல்லமை இந்த வாரம் முழுதும் ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளை அதிகமாயும் மண்டை கிட்டி சேர பண்ணுவதாக. இந்த வாரம் முழுதும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இந்த காலைவேளை எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தெய்வ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை தருவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.